நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே மாடியில் இருக்க தோட்டத்தையும் என்னுடைய ரோஜா கலெக்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ரோஜாவுக்கு எனக்கு பேரெல்லாம் தெரியாது. ரோஜா செடிக்கு தெரிஞ்ச பேரை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு பேர் தெரியாத ரோஜா தான். எல்லா பூவும் ஒரே நாள் பூத்தது. இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்னு சொல்லி வாங்கி வச்சேன். பயங்கர வாசனை. ஸ்கின் ரோஸ் இதுவும் சரி வாசனையாக இருக்குது. அடுத்தது ஃபேரி ரோஸ், இன்னி தான் பூக்கும். இது பிங்க் பட்டன் ரோஸ், இது பிங்க் பெரிய ரோஸ், இது ஒயிட் கலரில் உள்ள பெரிய ரோஸ் தான், பேர் தெரியாது. இது அடினியம், இது ஐஸ்கிரீம் ரோஸ், நல்லா அழகாக பூத்துருக்கு. இது மிட் நைட் ப்ளூ, இது ஃபயர் கிராக்கர் ரோஸ், இது நார்மல் ஆரஞ்சு ரோஸு. சம்மர்சன் ரோஸ், இது ஒயிட் கலர். அடுத்தது அடினியம் தோட்டம். என்னோடய அடினியம் கலெக்ஷன் அப்படிங்கும்போது நான் எல்லாமே ஜூன் ஜூலையில் போன வருஷம் நட்டு வச்சது. என்னென்ன பூ பூக்கும்லாம் எனக்கு தெரியாது. பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லோவில் ரெட் கலர் லைன் போட்டிருக்கு. இப்போ தான் நான் என்னோடய வீட்டில் இந்த செடிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு பூக்குது. இது நல்ல பிங்க்கு. இந்த செடி ஓரளவு 25 வருஷம் ஆன செடி. வருஷம் முழுக்கவே பூ இருக்கும், சம்மரில் மட்டும் பூ இருக்கும்னு கிடையாது. அடுத்ததாக இது ஒரு சிங்கிள் பெட்டல், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செடி இதுதான் ஃபஸ்ட்டு பூவே. மற்றதெல்லாம் எனக்கு தெரியலை. ஓரளவு இப்போ எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ப்ளூமு. இது ஆல்ரெடி பூத்துருக்கு. இது செகண்டாக வந்த பூ தான். சூப்பராக இருக்குது. அடுத்தால ரெண்டு ஹார்வெஸ்ட் பார்ப்போம். இது அத்திப்பழம். எல்லா பழமே கொஞ்சம் காயிலே பறிச்சிருவோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பழுத்த உடனே அணில் சாப்பிட்டு போயிடுது. அதனால காயிலே பறித்து ஒரு நாள் வச்சுட்டு அதை கட் பண்ணி ஹனி போட்டு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. என் செடிகள்லாம் ரொம்ப குச்சி குச்சியாக இருந்தது. நான் எக் அமினோ ஆசிட் போட்ட பிறகு தான் இந்த அளவுக்கு நல்லா தழுத்து வந்தது. அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இது மினியேச்சர் சாத்துக்குடி. இதோட இலை பழம் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். எனக்கு தேவைக்கு ஜூஸ் போடும் டைமில் மட்டும் நான் ஒரு பழம் பறிச்சுக்குவேன். இன்றைக்கி அப்படி தான் ஒரு பழம் பறிக்கிறேன். இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.